ஹாய் நண்பர்களே, இன்னைக்கு நம்மளோட புது ப்ராடக்டான மதுரை மீனாட்சி அம்மன் புளியோதரை பேஸ்ட் தான் பண்ண போறோம். அது எப்படி பண்றோம் நான் உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் வந்து சொல்லித்தரேன். அதே மாதிரி நாங்க எப்படி அதை பேக் பண்றோங்கிறதையும் நான் வந்து இந்த வீடியோல ஃபுல்லா காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ யாருன்னு ஸ்கிப் பண்ணாதீங்க. வீடியோ ஃபுல்லா பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை வந்து எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வந்து எல்லாரும் வாங்க பார்க்கலாம் வீடியோ எப்படி செய்யறோம். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கியடா. நம்ம செய்ய போற புளியோதரை பேஸ்ட்டுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வேணும்னு நான் இப்போ காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் தேவைப்படுறது மல்லி, புளி, மிளகு, வெந்தயம், கடுகு உளுந்தம் பருப்பு, வரமிளகாத்தூள், அப்புறம் பார்த்தீங்கன்னா பெருங்காயம். வரமிளகாத்தூள் இல்லை, சாரி, வரமிளகாய். சரிங்களா, இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். நான் வந்து பெரிய குவான்டிட்டியில் வந்து நான் செய்ய போகிறேன். இப்போ நான் உங்கள்கிட்ட காமிக்கிறது பார்த்தீங்கன்னா கம்மியானது. அவங்ககிட்ட இந்த பொருள்லாம் தேவைப்படும் மட்டும்தான் நான் காமிச்சிருக்கேன். ஆனால் வந்து நான் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக நிறைய ஜாமான்ஸ் போட்டு தான் அதை நான் எல்லாமே ஃபுல்லாக பண்ண போகிறேன். சரிங்களா, எப்படி பண்ணுறேன், இது எல்லாத்தையும் எப்படி நான் வறுக்கிறேன், எப்படி மசாலா ஆட் பண்ணுறேங்கிறத போக போக அப்படியே வீடியோவில் பார்த்துட்டே வாங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு நம்ம இதில் வந்து மல்லியை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ மல்லியை வந்து நான் வந்து வடை செட்டில் போடுறேன். ரொம்ப இது வறுக்கக்கூடாது, லேசாக இதாகிற மாதிரி வறுத்தா போதும். வெந்தயம் இந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து மிளகு வெந்தயத்தோடு சேர்த்தே வறுத்துக்கோங்க. ரெண்டையும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இதில் ஃபோக்கஸ் பண்ணி இதுக்கு அடுத்து நல்லெண்ணெய் ஊற்றி வரமிளகா வந்து நம்ம தாளிக்க போகிறோம். நல்லெண்ணெய் வந்து ஃபஸ்ட்டு ஊற்றிக்கோங்க. இப்போ நான் அந்த ஊற வச்சிருக்க புளியை வந்து ஃபுல்லாக இதை வந்து கரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஃபுல்லாக நல்லா கரைக்கணும். இந்த புளி தான் வந்து இந்த பேஸ்ட்டில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமே. இப்போ வந்து நம்ம வந்து இப்போ வறுத்து வச்ச எல்லாத்தையுமே வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். இந்த மிளகு வெந்தயமும் சேர்த்து இதில் அரைக்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த வரமிளகா, மிளகு, வெந்தயம் இது எல்லாமே சேர்த்து இது வந்து அரைச்சி வச்சுருந்த இந்த மசாலாவோட வந்து நம்ம இப்போ வந்து புளிக்காய்ச்சல் போட்டு புளியை வந்து நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறமா இந்த மசாலாவை போட்டு இந்த புளியோதரை பேஸ்ட்டை வந்து இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு அடுத்து வரதை அப்படியே கண்டினியூஸாக பாருங்கள். இதுதான் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க புளிக்காய்ச்சல். இந்த புளிக்காய்ச்சலை வந்து இப்போ நம்ம வந்து இந்த இதில் ஊற்ற போகிறீங்க. ஃபோக்கஸ் பண்ண அப்படியே இந்த குண்டால ஊற்றி இப்போ நம்ம வந்து இதை வந்து ஃபுல்லாக காய்ச்ச போகிறோம். இப்போ நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவு உப்பு போட போகிறோம். இந்த உப்பு வந்து இந்த புளிக்காய்ச்சலோட சீக்கிரமாக வரும். அதுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் இது போட்டுட்டு இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இந்த புளி தண்ணி வந்து நல்லா சுண்டணும், பச்சை வாசம் போகணும். இதில் இருக்க புளியோட வாசம் ஃபுல்லாக போய் மஞ்சத்தூளோட வாசம் ஃபுல்லாக நல்லா இது சுண்டணும். இது சுண்டுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம மிளகாய் வத்தல் தாளிச்சதில் வந்து அந்த எண்ணெயை எடுத்துக்கிறோம் வச்சிருக்கிறத. அது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம். அதில் நல்லெண்ணெய் தான் இதில் மெயின். நம்ம வந்து கடுகு உளுந்தம் பருப்பு வந்து தாளிக்க போகிறோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. பொரியானதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காய்ச்சி வச்சிருக்க புளி காய்ச்சல் இது. புளியை நம்ம கரைச்சோம் பார்த்தீங்களா, அது வந்து நல்லா காய்ச்சி வச்சிருக்கிறோம். காய்ச்சி வச்சிருந்தது இந்த தாளிச்சதோட சேர்த்து ஊற்ற போகிறோம் இப்போ நம்ம. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு அரைச்சி வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா, மசாலா ஐட்டம்ஸ் அரைச்சி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த அரைச்சி வச்சது வந்து இதில் கொட்ட போகிறோம் நம்ம இப்போ. இது கொட்டவே அது வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வர ஆரம்பிச்சிடும். கொட்டிட்டு இது நல்லா பெருங்காயத்தூள் இருக்குது பாருங்க, இந்த பெருங்காயம் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளது வந்து ஃபுல்லாகவே இப்போ ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் கடைசியாக பார்த்தீங்க அதுதான் நம்மளோட கன்சிஸ்டன்சி. இந்த கன்சிஸ்டன்சியோட நம்ம இதை வந்து ஆற வைப்போம். இதை ஆற வச்சதுக்கப்புறம் வந்து 200 கிராம் பாட்டிலில் வந்து பிளாஸ்டிக் பாட்டிலில் வந்து நாங்கள் இதை பேக் பண்ணி சீல் பண்ணுவோம். இது வந்து இதோட ப்ராசஸ் வந்து நான் திருப்பி அடுத்த வர வீடியோஸில் காமிக்கிறேன். இப்போ வந்து நான் இதோட மட்டும் நான் இப்போ இந்த வீடியோ முடிச்சிருக்கேன். அடுத்த வர வீடியோஸில் வந்து இதை வந்து எப்படி நாங்கள் பேக் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து அடுத்த பார்ட் 2ல் நீங்கள் வந்து இதை பாருங்கள். ஓகேங்களா? ரொம்ப நன்றி. இப்போ வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு. மறக்காமல் சேனல் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பல வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ப்ராடக்ட் வீடியோஸ் எல்லாமே வரும். அதே மாதிரி நான் அப்டேட் மார்க்கெட்டிங் பண்ணுறேன். அதோட ப்ராடக்ட் வீடியோஸும் ஃபுல்லாக இதுக்கு மேலே எல்லாமே வர ஆரம்பிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.